ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கானா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்மளுடைய பேசு தமிழா பேசல தொகுதி வாரியாக நம்ம சர்வே போயிட்டு இருக்கோம். அதுலயுமே நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் தாண்டி உண்மையாக யார் ஜெயிப்பாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்றோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து துறைமுகத்தில சேகர் பாபு ஜெயிப்பார்னா ஜெயிப்பார்ன்னு தான் நம்ம சொல்றோம். நமக்கு சேகர் பாபு பிடிக்காது, இல்ல திமுக பிடிக்காது. அதனால சேகர் பாபு தோத்துருவார்ன்னு நம்ம சொல்லப் போறதில்ல. ஸோ எந்தெந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்களோ அவங்கள வெற்றி பெறுவாங்கன்னு தான் சொல்றோம். அந்த அடிப்படையில நான் சொல்றேன். தமிழகம் முழுவதும் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்வேல எந்த ஒரு இடத்திலும் விஜய்க்கு வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் 18% வெரி லீஸ்ட். அதிகபட்சம் 20லேருந்து 22% வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 18-22ங்கிறது நம்ம அவர கெஸ் பண்ற ஒரு ஒரு பாராமீட்டரா இருக்கு. விஜயை சுற்றி இருப்பவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, விஜய்க்கு வந்து 30லேருந்து 35% இருக்குன்னு விஜய் கிட்ட சொல்றாங்க. அது விஜய் நம்புறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா விஜய் கிட்ட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனிச்சு ஆட்சிய புடிச்சிருவோம் தலைவா அப்படின்னு சொல்றதா கேள்வி. பட் ஆக்சுவல் மீட்டர்ஸ் வந்து இட் ஃபால்ஸ் பிட்வீன் 18-22. ஸோ 22ஐ தாண்டி நம்ம இதுவரைக்கும் எந்த தொகுதியிலும் பார்க்கல. 18க்கு கீழயும் பார்க்கல. ஸோ அப்போ விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு முதல் தேர்தலில் இருக்கிறது. அந்த ஆதரவுக்கான ஒரு சாம்பிளிங்கா தான் அந்த மாநாட நான் பார்க்குறேன்.